வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷியாஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று திருடர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போர்டெலாம் வச்சுருப்பாங்க. நமக்கு மெயினான திருடர்கள், இந்த திருடர்களை வந்து நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம், இல்லை சமாளிச்சுக்கலாம் வைங்க. ஆனால் இந்த காமம், குரோதம், லோபம், மோகம் இதை வச்சுக்கிட்டு பல திருடர்கள் நம் மனமென மாளிகையில் அமர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நாம் ஏமாறுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம் விலை உயர்ந்த பொருட்களை திருடி கொண்டு போக காத்திருக்கிறார்கள். நாம் சம்பாதித்ததை முழுமையாக ஒரு நொடியில் அபே செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களை நாம் என்ன செய்யலாம்? இந்த திருடர்கள், மற்ற திருடர்கள் நாம் எப்படியாவது கண்டுபிடித்து கொள்ளலாம். ஆனால் நம்மை நாசம் செய்யும் இந்த காமக்ரோத லோபபோகம், இந்த திருடர்களை எவ்வாறு நாம் கண்டுகொள்வது? மனமினம் மாளிகையில் இவர்கள் ஒளிந்து கொள்ள இருட்டு இடங்கள் உள்ளது. மனதை ஒளிமயமாக வைத்துக் கொள்ளுங்கள். கூடியவரை அகம்பாவக்காரர்கள், அயோக்கியர்கள், கோபக்காரர்கள் இவர்களுடான சகவாசத்தை முழுமையாக விட வேண்டும். அதேபோல் நம்மளுடைய கூடிய வரை அகம்பாவக்காரர்களுடைய கெட்ட எண்ணங்கள் தெரிந்த பின் அவர்களது விலகி கொள்ள வேண்டும். யாரையும் தூஷிக்காத இருக்க வேண்டும். யாரை மீதும் வெறுப்பு ஏற்படாமல் நம் மனதை பார்த்து கொள்ள வேண்டும். மிகவும் அவசியம் ஏற்பட்டாலுடைய பணக்காரர்கள், பெரிய சர்க்கார் உத்தியோகர்கள் இவருடன் உறவு கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு திருப்திப்படுவதற்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். அதனால் நமது சுயம் பாதிக்கப்படும். பிறர் குற்றங்களை இப்பொழுது பார்க்காதீர்கள், அதனால் மனம் கெடும். கடைசியாக எப்பொழுதும் பக்தியுடன் வணங்குவோம். ஞாபகமாக இறைவனுடைய வியாபகத்தில் இருப்போம். அப்பொழுது இந்த காம குரோத லோபமோகம் என்கிற இந்த திருடர்கள் நிச்சயம் வெளிப்பட்டு நம்மிடம் விலகிவிடுவார்கள். அதேபோல் நண்பர்களே, எப்பொழுதும் மனதில் ஏதாவது ஒரு மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டிருங்கள். வாழ்விலே நாம் என்ன செய்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் என்கிற அந்த உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லை. அகம்பாவம் முக்கியம்தானா என்ற கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடம் குற்றம் பார்க்கிறோம், எதற்காக பார்க்கிறோம், இதை பார்ப்பதனால் என்ன பயன், அவர்களோடு உறவு வைப்பதால் என்ன பயன், கெடுப்பதால் என்ன பயன் என்பதை நீங்கள் உங்களுக்குள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். எப்பொழுதும் மற்றவர்களோடு குற்றம் பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது மனதில் நிம்மதி போய்விடும். நிம்மதி மிகவும் அவசியமான ஒன்று. வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் பார்த்தால் நாம் என்ன செய்தோம், எதற்காக இந்த சந்தோஷம் விட்டோம், வாழ்வுடைய பிற்பகுதியை திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் விட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று ஆய்ந்து பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய ஈகோ என்கிற அந்த சூப்பர் காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்போது தாழ்வு மனப்பான்மை இருப்பதனால் பல ஐயங்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் ஏற்படும். அதுவே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கூடிய அகம்பாவம், அது நம் வாழ்வுடைய முக்கியமான விஷயங்களை அழித்துவிடும். பல விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து செல்வதால் ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. விட்டு கொடுக்காமல் தேவையில்லாமல் மன உளைச்சலாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் மற்றவரோடு விரோதம் பாராட்டும் பொழுது பொதுவாக கோபம் கொண்டாலே நாம் நிம்மதி போய்விடும். எதற்காக கோபப்படுகிறோம்? சற்று யோசித்து பார்த்தோமானால் ஒன்றுமில்லை. எதற்காக கோபப்பட்டோம் என்று ஒரு 5 நிமிடம் யோசித்து பாருங்கள். கோபத்திற்கான காரணம் என்ன? சிறு சிறு விஷயங்கள். அதை விட்டுவிடுத்தால் நிச்சயமாக கோபம் வராது. ஆகவே ஆணவம் கண்மமாய் இதை போகணும். அதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காமக்ரோத லோபமோகம் அழியணும். இந்த திருடர்களை நம்ம கட்டாயம் கண்டுபிடிச்சி அவர்களை விலக்கி வைப்போம். நன்றி நண்பர்களே. நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.